வணக்கம். ஜியாமெட்ரில சில ரூல்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா அதுக்குள்ள பெரிய பெரிய கணக்குகளையே சால்வ் பண்ற பவர் ஒளிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் டூல் பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அதுதான் கோண இருசமவெட்டி தேற்றம். யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கோணத்துல ஒரே ஒரு கோணத்தை சரிபாதியா பிரிக்கிற ஒரு லைன், அந்த முக்கோணத்தோட பக்கங்களுக்கு நடுவுல ஒரு சீக்ரெட் கனெக்ஷனை, ஒரு விகிதத்தை உருவாக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்குள்ளதான் நாம இன்னைக்கு பார்க்க போற தேற்றமே அடங்கியிருக்கு. ஓகே, நாம இத படிப்படியா பிரிச்சு மேய போறோம். முதல்ல கோண இரு சமவெட்டினா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் மெயின் தியரம், அதை எப்படி கணக்குல யூஸ் பண்றது, அப்புறம் அதோட உல்டா, அதாவது மருத லைன் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். சரி வாங்க, விஷயத்துக்குள்ள போலாம். இந்த தியரத்துக்குள்ள டைவ் பண்றதுக்கு முன்னாடி இதுல வர்ற ஹீரோ, அதாவது கோண இரு சமவெட்டி அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எக்ஸாக்டா ரெண்டா, அதாவது சரிபாதியா பிரிக்கிற ஒரு கோடு, அதுதான் கோண இரு சமவெட்டி. அவ்வளவுதான் விஷயம். இதுதான் நம்ம தேரத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்பதான் நாம விஷயத்தோட ஹார்ட்டுக்கே வரோம். இந்த கோண இருசமவெட்டி தேற்றம் அது நிஜத்துல என்னதான் சொல்ல வருது? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மகிட்ட ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்கு. இதுல உச்சி ஏல இருந்து ஒரு கோடு வருது பாத்தீங்களா, ஏடி. அது என்ன பண்ணுதுன்னா, கோணம் ஏவ ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்குது. அதனால இந்த ஏடி தான் நம்ம கதையில வர்ற கோண இரு சமவெட்டி. இதுதான் தேரத்தோட டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன். பார்க்க கொஞ்சம் பெருசா காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா ஒன்றும் இல்ல, ரொம்ப சிம்பிள். அதாவது அந்த ஏடி கோடு இருக்குல்ல, அது நேரா போய் பிசிங்கிற பக்கத்தை பிடி சிடின்னு ரெண்டா பிரிக்குது. கரெக்டா? இப்ப என்ன மேட்டர்னா, அந்த ரெண்டு துண்டுகளோட ரேஷியோ, அதாவது பிடி பை சிடி, கோணம் ஏவ உருவாக்குற மத்த ரெண்டு சைடு இருக்குல்ல, ஏபி ஏசி, அதோட ரேஷியோக்கு கரெக்டா ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். சோ இதுதான் அந்த மேஜிக் ஃபார்முலா. ஏபி பை ஏசி ஈக்குவல்ஸ் பிடி பை சிடி. அதாவது சைட்ல இருக்கிற ரெண்டு பக்கங்களோட ரேஷியோவும் பேஸ்ல பிரிக்கப்பட்ட ரெண்டு துண்டுகளோட ரேஷியோவும் ஒண்ணுதான். இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு நாம நிறைய கணக்குகளை சால்வ் பண்ணலாம். சரி, தியரி எல்லாம் ஓகே. இதை நேரடியா யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க, சில உதாரணங்களை பார்த்தா இன்னும் நல்லா புரியும். இந்த முதல் கணக்க பாருங்க. இங்க நமக்கு என்னெல்லாம் தெரியும்? ஏபி 6 சென்டிமீட்டர், பிடி 4 சென்டிமீட்டர், டிசி 3 சென்டிமீட்டர், ஏடி ஆங்கிள் பைசெக்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வேலை என்ன? சிம்பிள். ஏசி பக்கத்தோட நீளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மளோட சூப்பர் ஃபார்முலாவை எடுப்போம். ஏபி பை ஏசி ஈக்குவல்ஸ் டு பிடி பை டிசி. தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் உள்ள போடுவோம். 6 பை ஏசி ஈக்குவல்ஸ் டு 4 பை 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 இன்டூ ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு 18 வரும். அப்போ ஏசியோட மதிப்பு என்ன? 18 4ஆல வகுத்தா 4.5 சென்டிமீட்டர். பாத்தீங்களா, எவ்வளோ ஈஸி ஆன்சர் வந்துருச்சு. சரி, அடுத்த எக்ஸாம்பிள் போலாம் வாங்க. இது கொஞ்சம் ட்விஸ்டான கணக்கு. இங்க பாருங்க, ஏபி ஈக்குவல் டு 10, ஏசி ஈக்குவல் டு 14, அப்புறம் மொத்த அடிப்பக்கம் பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த அடிப்பக்கத்தோட சின்ன சின்ன துண்டுகளான பிடி டிசியோட தனித்தனி நீளத்தை கண்டுபிடிக்கணும். இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி, அதாவது 10 பை 14. இதை சிம்பிளிஃபை பண்ணா 5 பை 7ன்னு கிடைக்கும். சரி, இப்ப பிடியை நாம எக்ஸ்னு வச்சுக்கிட்டா டிசி என்னவா இருக்கும்? மொத்தம் 6, அதுல எக்ஸ் போச்சுன்னா 6 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை சமன்பாடுல போட்டா 10 பை 14 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 6 மைனஸ் எக்ஸ். இதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ பிடி 2.5 சென்டிமீட்டர், டிசி 3.5 சென்டிமீட்டர். இது இந்த தியரத்தோட இன்னொரு சூப்பரான அப்ளிகேஷன் இல்லையா? சரி, நாம இவ்வளவு நேரம் பார்த்த லாஜிக்கை அப்படியே உல்டாவா யோசிச்சு எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் கான்வர்ஸ் தியரம், அதாவது மறுதலை தேற்றம். இங்க பாருங்க, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். கோண இருசாமவெட்டி தேற்றம் என்ன சொல்லுது? ஒரு கோடு ஆங்கிள ரெண்டா பிரிச்சா அது சைட்ஸையும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல பிரிக்கும்னு சொல்லுது. ஆனா இந்த மறுதலை தேற்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கோடு சைட்ஸை அந்த குறிப்பிட்ட ரேஷியோல பிரிச்சா அப்ப அந்த கோடு கண்டிப்பா ஆங்கிளையும் ரெண்டா பிரிச்சே ஆகணும்னு சொல்லுது. புரியுதா? ஒன்னு காரணத்தை சொல்லி விளைவை சொல்லுது, இன்னொன்னு விளைவை வச்சு காரணத்தை கண்டுபிடிக்குது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஏடி ஆங்கிள் பைசெக்டரா இல்லையான்னு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிளா ஏபி பை ஏசி ரேஷியோவையும் பிடி பை டிசி ரேஷியோவையும் செக் பண்ணுங்க. ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், ஆமா ஏடி கண்டிப்பா ஆங்கிள் ஏவை சரி பாதியா பிரிக்குதுன்னு. இது ஒரு 2-வே ஸ்ட்ரீட் மாதிரி. சரி, நம்ம இவ்ளோ நேரம் பேசுனதோட மொத்த சாராம்சம், கீ டேக்அவே என்னன்னு பார்க்கலாமா? இதுதாங்க அது.
BD divided by DC is equal to AB divided by AC. இந்த ஒரு சிம்பிள் ரேஷியோ தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆங்கிள் பைசெக்டர் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைட பிரிக்கிற துண்டுகளோட ரேஷியோவும் அந்த ஆங்கிளை உருவாக்குற மத்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோவும் எப்போவே சமமா இருக்கும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க தான் கிங். இப்ப உங்களுக்கு இந்த ரூல் தெரிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க எங்கேயாவது ஒரு முக்கோணத்தை பார்த்தா, ஒருவேளை அது ஒரு பில்டிங்கோட டிசைனா இருக்கலாம், இல்ல நீங்க சாப்பிட்ற பீட்சா ஸ்லைஸா கூட இருக்கலாம். அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ரேஷியோ ஒளிஞ்சிருக்கான்னு யோசிச்சு பாப்பீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஜியாமெட்ரி துப்பறிவாளரை தட்டி எழுப்புங்க.